மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் உங்களுக்கு ஒரு செய்தி கிடைச்சிருக்கும். இந்தியா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி 4வது மிகப்பெரிய பொருளாதார வலுவான நாடாக முன்னேறி இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி கிடைச்சிருக்கும். இது பொய் இல்ல, உண்மைதான். இது ஜிடிபி அடிப்படையில் ஒட்டுமொத்த நாட்டுடைய உற்பத்தி திறன் இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் சுமார் 30 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான ஜிடிபி வளர்ச்சியோட அவங்க இருக்காங்க. அவர் அடுத்த இடத்துல 2ஆம் இடத்துல கூடிய சீனா 19 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான ஜிடிபி வளர்ச்சியோட இருக்காங்க. 3வது இடத்துல ஜெர்மனி இருக்குது, சுமார் 4.7 ட்ரில்லியன் அளவுக்கான ஜிடிபி வளர்ச்சியோட இருக்காங்க. இதுல 4வது இடத்துல கடந்த 4 வருஷமே வேகமான வளர்ச்சியில் கூடிய இந்தியா 4வது இடத்துல இருந்த தள்ளி சுமார் 4.6 ட்ரில்லியன் அளவிற்கான வர்த்தகத்தை ஜிடிபி வளர்ச்சி காட்டுது. இதன் மூலமாக வலுவான பொருளாதார வளர்ச்சி இருக்கக்கூடிய நாடுகளின் பட்டியலில் 4வது இடத்தை நோக்கி முன்னேறுது. முன்பே பிரான்ஸ், கனடா, அதுக்கப்புறம் யூகே போன்ற நாடுகளை பின்னுக்கு தள்ளி இருக்கு. இது நிச்சயமாக பாசிட்டிவான விஷயம். இதை ஏன் நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா, பாகிஸ்தான் எல்லையில் ஏற்பட்ட ஒரு குழப்பம் இருக்குல்ல, அதற்கு அடுத்து இந்தியாவுடைய வளர்ச்சி இருக்காது, மண்ணாங்கட்டி இருக்காது, ஊருக்குள்ள ஏகப்பட்டவர் பேச நான் கவனிச்சேன். இது எதுவுமே நிதர்சனமான உண்மை கிடையாது. உலகம் முழுவதும் இந்தியா மீதான பார்வை, இந்திய வளர்ச்சியின் மீதான பார்வை மிக தீவிரமான நம்பிக்கையோட இருக்காங்க. அதோட சேர்த்து உலகம் முழுவதும் இந்தியர்கள் இந்தியாவை நோக்கி திரும்பவும் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் ஆர்வம் காட்டுறாங்க. இதன் விளைவாக மட்டும் கிடையாது, இன்னும் சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வளர்ச்சியோட சேர்த்து நமக்கும் போதுமான வளர்ச்சி இருக்கணும். அந்த வளர்ச்சியை நம்ம எங்கே முதலீடு பண்றது மீது ஒரு சில அச்சம் இருக்கும். உங்களுக்கு முதலீட்டு அளவில் பாதுகாப்பான விஷயமாக HDFC லைஃப் சமீபத்தில் ஒரு NFO அறிவிக்கிறாங்க. இது ஏறக்குறைய உங்களுடைய முதலீட 100% பாதுகாக்கிறதுக்கான அனைத்து விஷயமும் செஞ்சுது. இந்த NFO பேர் வந்து டாப் 300 ஆல்பா 50 ஃபண்ட். இந்த NFO கடைசி தேதி 17 ஜூன். இதை பற்றியான மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி மேலும் விவரங்களை படித்து தெரிஞ்சுக்கோங்க. இதுல நான் சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த இண்டெக்ஸை பொறுத்தவரைக்கும் கடந்த 5-10 வருடங்கள்ல இதனுடைய வளர்ச்சி கொடுக்குற ரிட்டர்ன் இருக்குல்ல, இதோட ரிட்டர்ன் சுமார் 29.5% கடந்த 5 வருஷத்துலையும், கடந்த 10 வருஷத்துல பார்த்தீங்கன்னா சுமார் 21% அளவிற்கான வளர்ச்சியை கொடுத்துருக்கு. இப்படி பார்க்கும்போது 2015 ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு முதலீடு பண்றீங்க, 10 லட்ச ரூபாய் முதலீடு பண்றீங்கன்னா இன்னைக்கு அதோட வளர்ச்சி சுமார் 67.4 லட்சம் அளவிற்கு இருக்கும். இது இந்த இண்டெக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த அளவிற்கான வளர்ச்சி அது கொடுக்க முடியும். இந்த NFO ஆரம்ப விலை 2000 ஆரம்பிக்கிறாங்க. இதோடைய NAV 10 ரூபாயில ஆரம்பிக்கும். இந்த NFO முதலீடு பண்ற விதத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு உங்களுடைய அமௌண்ட் எடுத்து செக்யூர் பண்ணிடுறாங்க. ஏன்னா உங்களுடைய முதலீடு பாதுகாப்பாக இருக்கிறதுக்காண்டி. அதோட சேர்த்து மீதம் இருக்கக்கூடிய உங்களுடைய முதலீட்டை எடுத்து அவங்க எதுல முதலீடு பண்றாங்க அப்படின்னா, டாப் 50, அதாவது லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், இதுல இருக்கக்கூடிய நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய முதல் 300 நிறுவனங்கள்ல அதுல 50 டாப் 50 முதல் 50 நிறுவனங்கள் எடுத்து அதுல முதலீடு பண்றாங்க. இது ஏறக்குறைய உங்களுடைய முதலீடை பாதுகாக்கிறதோட சேர்த்து நல்ல ரிட்டர்னை கொடுக்கறதுக்கான வழிகளை உருவாக்குது. அதோட சேர்த்து இதுல கிடக்கூடிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க மந்த்லி பிரீமியம் என்ன கட்டுறீங்களோ அதுல இருந்து 120 மடங்கு உங்களுக்கு லைஃப் கவரேஜ் உண்டு. இரண்டாவது, ஒவ்வொரு வருடமும் சுமார் 2.5 லட்சம் வரைக்கும் நீங்க முதலீடு பண்றீங்கன்னா அதுல ரிட்டர்னுக்கு டாக்ஸ் ஃப்ரீம் உண்டு. மூன்றாவது, நீங்க NRI இருக்கும் பட்சத்தில் மாதம் 18,000 ரூபாய் நீங்க எடுத்து வைக்கிறீங்கன்னா, இதுல போடுறீங்க முதலீடு பண்றீங்கன்னா சுமார் 2 கோடி அளவிற்கான ரிட்டர்ன் உங்களால் எடுக்க முடியும். எனவே இதை பற்றியான மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இல்லைன்னா இந்த டிஸ்பிளே கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. அதன் மூலமாக உங்களால விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதோட கடைசி தேதி ஜூன் 17. இப்ப மீண்டும் விவகாரத்துக்குள்ள வரலாம். இந்த வளர்ச்சி எப்படி சாத்தியப்படுது? இந்த வளர்ச்சியை மேலும் அதிகப்படுத்துறதுக்கு இந்திய அரசாங்கம் என்ன மாதிரியான முயற்சிகள் ஈடுபடுறாங்க அப்படி பார்க்கும்போது, நீங்க இப்ப மன்மோகன் அவர்களோட கவர்மெண்ட் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த ரெகுலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தீவிரமாக குறைச்சாங்க. இன்னமும் குறைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இங்க அதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுல ஒரு பெரிய தலைவலி பிடிச்ச வேலையா இருந்துச்சு பிசினஸ் தொடங்குறது. இங்க அதை வேகமா குறைச்சிருக்காங்க. அதனால நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான இண்டெக்ஸ் இருக்குல்ல, இல்லாட்டி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்குறதுக்கான வழிவகைகள் இருக்குல்ல, இதை மிகப்பெரிய எளிமையாக்கியிருக்காங்க. இந்த இண்டெக்ஸ் சும்மா 40 இடத்துலயோ 45 இடத்துல இருக்கும். இது இன்னும் நம்ம மேல் நோக்கி போக வேண்டியிருக்கு. இன்னும் எளிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இதுதான் மிக முக்கியமான காரணம். இங்க முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கும் இங்க மேனுஃபேக்சரிங் செக்டர் அந்த சர்வீஸ் செக்டர் தீவிரமா முதலீடு பண்றதுக்கு ஆர்வம் காட்டுறதுக்கு. ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னா, நாடு இன்னும் தீவிரமான வளர்ச்சியை நோக்கி போகும் அப்படின்னு எதனால கணிக்கப்படுது அப்படின்னா, இங்க நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கும் விஷயம் இல்லையா, இதுல ரொம்ப பெரிய அளவுல நாடு இன்னும் கெடுபடியான நிலைமையில இருக்குது. ஆனா அவ்வளவு கெடுபடி காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் அதிக தீவிரமாக இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இல்லையா, இதோட முதலீடுகள் அதிகப்படுத்துறதுக்கும் இதுகளுக்கு போதுமான அளவுக்கு கடன் கிடைக்கிற வசதிகள் இருக்குல்ல,
அது சர்வதேச அளவில் அதுக்கான விண்டோ ஓப்பன் பண்ணுறதும் அவசியமாக இருக்குது. அதையும் சமீப காலமாக இந்தியா தீவிரப்படுத்திருக்கனால இங்கே கடன் கிடைக்கக்கூடியது இல்லாட்டி சிறு நிறுவனங்களுக்கு முதலீடு கிடைக்கிறது. இது வசதி அதிகமாக இருக்குது. எனவே இது இரண்டாவது மிக முக்கியமான காரணமாக இருக்குது. மூன்றாவது அடிப்படை கட்டுமான அமைப்பு இல்லையா, அதாவது நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அடிப்படை கட்டுமான அமைப்பு, இந்த பாலங்கள் கட்டுறது இல்லாட்டி மெட்ரோ பணிகளை உருவாக்குறது, ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களை உருவாக்குறது, இதன் வழியாக உற்பத்தி பொருட்கள் வேகமாக சந்தையை நோக்கி நகர்றதாகட்டும், இல்லாட்டி இந்த நிலக்கரிகள் தோண்டி எடுத்து அந்த நிலக்கரிகள் அது அணுமின் நிலையங்கள் வந்து சேரல அந்த கட்டமைப்பு நீங்கள் பார்த்தா கூட அதை கூட அதிகப்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் உற்பத்தி பண்ண பொருட்கள் சந்தையை அடையிறதுக்கும் இல்லாட்டி இயற்கையான தனிமங்கள் அதன் பகுதியில் போய் அடைஞ்சு அது மேனுஃபேக்சரிங் செக்டாரை நோக்கி நகர்றது இல்லையா, இதற்கான வேலையெல்லாம் அதிகப்படுத்தியிருக்காங்க. இது இன்னும் தீவிரப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் முன்பு இருந்ததை விட அதோடைய சிக்கலை குறைச்சிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் இவங்க மாற்றி அமைக்கிறது மூலமாக தான் இந்த வளர்ச்சி சாத்தியப்படுது. இந்த வளர்ச்சி சும்மா சாத்தியப்படுறதல்ல, இது எல்லா பேரும் கூடி உழைக்கிறோம். முன்பு இருந்ததை விட அதிகமாக இந்தியா தன்னை மாற்றி அமைச்சிருக்கு. இன்னமும் மாற்றி அமைக்க வேண்டிய மிக முக்கியமான பகுதிகள் நிறைய இருக்குது. அது மிக முக்கியமான பகுதி R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இதில் போதுமான அளவுக்கு நமக்கு கவனம் இல்லை. உற்பத்தி செக்டர் அளவுக்கு இதில் போதுமான அளவுக்கு நம்ம ஊக்குவிக்கணும்னா அது அதன் தாய்மொழி இருக்கு இல்லையா, அந்த தாய்மொழி கல்வியை ஊக்குவிக்கிறதோட சேர்த்து அதில் ஆய்வு கட்டுரைகள் வெளியாகிறதுக்கு நம்ம அனுமதிக்கணும். அது அந்தந்த மாநிலங்களே செய்கிறதுக்கு நம்ம ஊக்குவிக்கிறது ரொம்ப அவசியமானது. எனவே என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே தாய்மொழி கல்வி மட்டும் கிடையாது, தன்னுடைய ஒவ்வொருத்தருடைய தாய்மொழியிலேயே ஆய்வு கட்டுரைகள் வெளியிட முடியும். அது பொருளாதாரம் சார்ந்த ஆய்வு கட்டுரையிலேருந்து இன்ஜினியரிங் வரைக்கும் எல்லா ஆய்வு கட்டுரைகளும் ரிலீஸ் பண்ண முடியும்னா அறிவு வளர்ச்சிக்கு இங்கே பஞ்சமே இல்லாமல் இருக்குது. இங்கே அறிவு பற்றாக்குறைலாம் கிடையாது. அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான தடுமாற்றம் தான் இங்கே இருக்குது. அந்த வாய்ப்புகளை நம்ம திறக்க வேண்டியது அவசியம். அதுக்கடுத்து மிக முக்கியமானது டூரிசம். டூரிசம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னா சும்மா சுற்றி பார்க்க வராங்க அப்படி கிடையாது. வரக்கூடியவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் கிடைக்கும். இங்கே என்ன மாதிரி நம்ம முதலீடு பண்ண முடியும், இங்கே என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு பாசிட்டிவான விஷயம் நம்ம கொடுக்க முடியும்னா அது இந்த டூரிசம் மூலம் தான். அது பிஸ்னஸ் டூரிசம் ஆகட்டும், மற்ற விஷயமாகட்டும், இந்த இடங்களையும் நம்ம கவனம் செலுத்தணும். இதுவும் ஸ்டேட் கவர்மெண்டோட பொறுப்பு. எனவே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரெண்டு மிக முக்கியமான பொறுப்புகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பணியை தீவிரமாக பண்ணுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் தன்னுடைய பணியை செய்கிற பட்சத்துக்குனா இந்த வளர்ச்சியை, அதாவது ஜெர்மனியை உட்கார வச்சுட்டு 3ஆவது இடத்துக்கு போகிறது ரொம்ப தூரம்லாம் கிடையாது. சீனாவை நெருங்கிறது அவ்வளோ சாத்தியமில்லாத விஷயமும் கிடையாது. எனவே இது எல்லாத்தையுமே ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் பொறுப்போட அணுக வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ பதிவோட இறுதியாக இன்னைக்கு நான் பார்த்த NFO HDFC லைஃபோடைய டாப் 300 ஆல்ஃபா 50 ஃபண்ட், இதை பற்றியான மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கூடிய லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த டிஸ்பிளே கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். அதன் மூலமாக உங்களால் விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதோட கடைசி தேதி ஜூன் 17. இந்த NFO பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இதோட NAV 10 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கும்.